இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹேண்டை வந்து எப்படி பண்ணுறது, தாஞ்சூர் ஸ்டைலில் ஒரு ஹேண்டை வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிக்சரை ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த ஹேண்டு பார்த்திங்கன்னா பார்வதி அவங்களோட ஹேண்டு. அதில் வந்து நம்ம ஃப்ளஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கலர் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டார்க் டோனாக வந்து நம்ம ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளஸ்டின்ட்டை வந்து அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ளஸ்டின்ட் வந்து ஆல்ரெடி அது ஒரு லைட் கலர் தானே, ஸோ அதனால் நம்ம அது கூட ஒயிட்டில் இது மிக்ஸ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய மூடியில் வந்து அந்த பெயிண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம அப்படியே இந்த கை ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம். இந்த சர்க்கிள் அதே போல் இந்த ருத்ராட்சம் வருது இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துக்கு வந்து நம்ம அது கொடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக 1 ட்ராப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. இங்கே வந்து நம்ம அந்த ரெட் கலரில் கொடுப்போம் இல்லையா, அந்த மருதாணி வச்ச மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம உள்ளே கொடுக்க வேண்டாம், நம்ம டைரெக்டாக ரெட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே வந்து நம்ம இந்த ஃப்ளஸ்டின்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நான் டைரெக்டாக ஆரஞ்சு கொடுக்கல, ஆரஞ்சு கூட லைட்டாக ஒரு ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, அதோடய அவுட்லைனில் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டியாக இடையில இந்த லைன்ஸ் அந்த ரேகை மாதிரி வருதோ அங்கே மட்டும் வந்து இப்போ கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால நான் சும்மா அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, லைட்டாக ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வாஷ் பண்ண ப்ரஷ்ஷை ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக தண்ணி வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் படாத அளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக கிளாத்தில் இது பண்ணிவிட்டு இந்த ஷேட் பண்ணதை அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லைட்டாக அப்படியே உள்ள, அதாவது அது லைன் மாதிரி நம்ம போட்டது வந்து அப்படியே லைன் மாதிரி தெரியக்கூடாது, அந்த மாதிரி உள்ள லைட்டாக வந்து நீங்கள் ஷேட் பண்ணி விடுங்க. ஷேடிங் கொஞ்சம் நல்லா வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அந்த கலரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஷேட் பண்ணுங்கள். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஒயிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்தோம் இல்லையா ஃப்ளஸ்டின்ட்டு, ஸோ அந்த லேயர் வந்து தெரியணும். அதுக்கு அந்த லேயருக்கு மேலே தான் வந்து ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து ஒயிட்டு, இங்கே கொஞ்சம் அதோட டார்க்கு, அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் வந்து நல்லா டார்க் ஆரஞ்சில் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா அவுட்லைன் பக்கத்துலேயுமே நம்ம ஷேடிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இந்த எல்லா அவுட்லைன் கிட்டேயுமே நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஃபிங்கரில் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஈரம் வந்து அப்படியே ப்ரஷ்ஷில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உள்ள இதை வந்து அப்படியே லைட்டாக ஷேடிங் கொடுங்க.
நம்ம போட்ட அவுட்லைன் வந்து நமக்கு அப்படியே கோடு மாதிரி தெரியக்கூடாது. உள்ளே வந்து அப்படியே கலரிங் பண்ண மாதிரி நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுங்க. பிளெண்ட் பண்ணுறதும் எப்படி பண்ணணும்னா ஃபுல்லாக பண்ணாமல் இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் ஒயிட் இருக்கணும், 2 பக்கமும் கொஞ்சம் டார்க் டோன் இருக்கணும். டார்க் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அது கொடுத்து முடிச்சோடனே உள்ளே இந்த மருதாணிக்கு கிரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு அந்த கிரிம்சன் ரெட்டு கூட லைட்டாக ஒரு ஆரஞ்சு கொஞ்சமாக ஆரஞ்சு கொடுத்துட்டு, ஆரஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ரெட் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதையும் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து மருதாணி வருமோ அங்கே எங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த சென்டரில் வர சர்க்கிளுக்கு அது போக அந்த 5 ஃபிங்கருக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது கூடலாம் வந்து நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து நிறையா பெயிண்ட் அப்படியே ஒட்டிடுச்சு, பெயிண்ட் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் லைட்டாக ரொம்ப ப்ரஷ்ஷை ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரஷ்ஷை வந்து தூக்குன மாதிரி மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக லைன் போடும்போது நமக்கு இந்த மாதிரி தின்னான லைன்ஸ் கிடைக்கும். நம்ம ப்ரஷ்ஷை நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு கொஞ்சம் பட்டையாக லைன் கிடைக்கும். நீங்கள் லைட்டாக ப்ரஷ்ஷை தூக்குன மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக சன்னமான லைன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த மாதிரி ருத்ராட்சம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒயிட் கூட ப்ரௌன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே வந்து இந்த லைட் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் வித் ப்ரௌனை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சிம்பிளாக இதுக்கு வேறு எதுவும் பண்ணலை. இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரௌனில் மட்டும் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள ஷேடிங் கொடுத்துட்டோம்னா நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லைட் ஷேட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு ப்ரௌனுக்கு. இப்போ இந்த பேங்கிள் கிட்டேயே வந்து நான் ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் அந்த மாதிரி கலர் கொடுத்து முடிச்சிருக்கோம். உள்ளே சும்மா சென்டரில் அந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு. ஸோ இதோட வந்து பார்வதி அவங்களோட ஹேண்ட் ஒர்க் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சிவன் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ளூ எடுத்துக்கலாம். அந்த ப்ளூவை வந்து ஒயிட் கூட நல்லா ஒயிட் நிறையா எடுத்துகிட்டு ப்ளூ லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம பட்டை இந்த இது இருக்குது இல்லையா, ஸோ அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேங்கிள் ஷேப் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் நம்ம ப்ளூ போடுவோம், லைட் ப்ளூ அதை போடுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த கொஞ்சம் ஒயிட் எடுத்துகிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம கலக்கினதை விட கொஞ்சம் டார்க் ப்ளூ வர மாதிரி கலக்கிட்டு இந்த அவுட்லைன் இந்த நகம் விட்டுட்டு மற்ற எல்லா லைனுக்குமே வந்து நம்ம அதை கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஷேட் பண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக அவுட்லைன் வந்து நம்ம டைரெக்டாக இருக்க ப்ளூவை நம்ம அப்படியே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். அதே போல் நெயிலுக்கு ஒயிட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட் கூட ஒரு லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு பிங்க் கொடுக்குறதா இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு ஒயிட் மாதிரி தான் தெரியும், அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் மாதிரி வந்திருக்கும், அதை கொடுத்து முடிச்சுருங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த 3க்கும் வந்து ஒயிட் கலரு, இந்த சென்டர் கூட நீங்கள் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அதே போல் இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் ஏதாவது இந்த காப்பெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை வழக்கம் போல் எல்லோ கொடுத்து அது ப்ரௌன் அவுட்லைன் கொடுத்து முடித்தாலும் சரி, அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறவங்க சென்ட் பண்ணுங்கள்.